அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு வெள்ளியமாக எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சி, அதாவது பெட்ரோல் பெட்ரோல் விலை 25 ரூபாயால் கூடினது. அதாவது 92 ஒக்டேன் பெட்ரோல் 25 ரூபாயால் கூடினது. இனி இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உலக சந்தை, அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் யுத்தத்தால் தான் இது கூடிக்கின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஏண்டா இப்போ ஹோமோஸ் ஜலசந்தியால் இப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு 100 கப்பல் பயணிக்கிற இந்த அந்த அந்த நீர்நிலையால் நேற்று, அதாவது சனிக்கிழமையிலேருந்து 3 கப்பல் தான் பேத்தியுது. அப்போ அந்த அந்த கப்பல் அந்த பெட்ரோல் பரிமாற்றம் நடக்காதனால இன்றைக்கு ஒரு பெரல்ற பெட்ரோல் விலை $100 தாண்டி இன்றைக்கு பேத்தியுது. இனி அதான் காரணம், இனி பெட்ரோல் விலை கூட்டினதுக்கு. இனி இன்ஷா அல்லாண்டு இப்போ இந்த பெட்ரோல், அதாவது தேவையான அளவுக்கு எரிபொருள் ஈக்கும், ஆனால் விலைகள்ற சில மாற்றங்கள் நடைபெறும் இப்போ சில இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நீ விலைகள்றதன் சில மாற்றம் இந்த யுத்தம் முடியும் வரைக்கும் இனி சில விலைகள்ற மாற்றங்கள் நடைபெறும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இனி இந்த இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 25 ரூபா கூடி இருக்குது. இனி 92 ஒக்டேன் பெட்ரோல். இனி மேலும் மற்ற இப்போ லாமெண்ணெய் மற்றும் கேஸ் எல்லாம் விலை கூட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி அதுக்கும் இன்னும் மேலும் வார நாட்கள்ற இனியும் அதுவும் அதிகரிக்கலாம்ன்ற ஒரு ஐயப்பாடு தான் நீக்குது. இனி இதுக்கு இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு உலக நாடுகள் மெயினாக முயற்சி செஞ்சுட்டு தான் நிற்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இனி வரும் காலங்கள்ற எந்த மாதிரி நிலைமைக்குன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.